वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम्। हरिः ओम् श्री गुरुभ्यो नमः। हरिः ओम् स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं मामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्री शंकराचार्य मदास्य पद्मपादं च अस्तामलकं च शिष्यं तं तोरकं वात्यकालं ज्ञानस्मद्गुरो सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. இங்க நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலைப்பானது ஆதித்ய ஹிருதயம். ராமாயணத்துல வரக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம். இது ரொம்பவும் பிரசித்தியான ஒரு ஸ்தோத்திரம். இது அது மட்டுமல்ல, பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம். இது இது இந்த ஸ்லோகத்திலேயே வருது. இது ரொம்ப புண்ணியம் வாய்ந்தது. இது எல்லா பகைவர்களையும் அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது. வெற்றியை அளிப்பது, மங்களத்தை அளிப்பது, பாவங்களை போற்றுகிறது, கவலையை துன்பங்களை எல்லாம் களைகிறது, ஆயுளை வளர்க்கிறது அப்படின்லாம் இதிலேயே சொல்லியிருக்கு. எல்லாம் அகஸ்தியரே இது எல்லாவற்றையும் அவரே சொல்றாரு. சர்வ ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வமங்கல மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம் அப்படின்னு இது எல்லாம் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக வருகிறது அப்படின்னு தெரியுது. நம்ம தேசத்துல ரகசியமான தத்துவங்களை எல்லாம் அறிந்தவர்கள் மகரிஷிகள். அந்த மகரிஷிகள்லயே ரொம்ப பெரியவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லலிதா திரிசதி, லலிதா சகஸ்நாமத்தை எல்லாம் அருளிய காரணமாக இருந்தவர் அகஸ்திய முனிவர் இல்லையா? அகஸ்தியருக்கும் அயகிரிவருக்கும் நடந்த சம்பாதமாகத்தான் இந்த லலிதா சகஸ்நாமம், லலிதா திரிசதி ஸ்தோத்திரம்லாம் இருக்கு. இவர் ஒரு சக்தி உபாசகர்ன்றதும் தெரியாது. ஒரு முறை இவர் என்ன பண்றார், ராஜராஜேஸ்வரியை உபாசித்து தேவியினுடைய அனுகிரகத்தினால பிரத்யட்சமாக அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் பிரார்த்தனை பண்ணார். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ண பிறகு அவர் இந்த ஸ்லோகத்தை இவருக்கு ராஜராஜேஸ்வரி உபதேசித்தார். இதை அகஸ்திய முனிவர் பார்த்தார். இப்படி எல்லாம் இவ்வளவு பெரிய வசதியான ஸ்லோகமாக இது இருக்கிறது, இதை எந்த சந்தர்ப்பத்துல நாம கொடுக்கறது? பிரத்யட்சமாக பண்ணி இந்த உபாயத்தை உபதேசம் பண்ணி இருக்கிறார். இப்படிப்பட்ட பிரகிருதமான இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை அம்பிகையின் மூலமாக அடைந்தாலும் அவர் என்ன பண்ணார், எப்படி துவாபர யுகத்துல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக துவாபர யுகத்துல கிருஷ்ண பரமாத்மா எப்படி அர்ஜுனனை நிமித்தமாக வைத்துக் கொண்டு பகவத்கீதையை அருளினாரோ, அதே மாதிரி இவர் என்ன பண்றார், லக்ஷ்மிபதியான சாட்சாத் மகாவிஷ்ணுவை ஸ்ரீ ராமனாக அவதரித்திருக்கிறார். அப்போ சீதா நிமித்தமாக அவர் லங்கைக்கு ராவணனோட போர் செய்யக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்துல இதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சார். இதுதான் சரியான சமயம். ஏன்னா அவர் எப்படி பண்ண, அர்த்தித்தோ மானுஷ்ய லோகே ஜெக்ய விஷ்ணு சனாதனா. மகாவிஷ்ணுவர் மனுஷ லோகத்துல இப்ப பிறந்திருக்கார். இவர் இப்போ கஷ்டத்துல இருக்கார், மனுஷ ரூபமாக இருக்கார். அவருக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இருந்தாலும் அவர் எடுத்த அவதாரத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அந்த ராமனுக்கு இந்த உபதேசத்தை பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தார். இப்படி முடிவெடுத்து அந்த ராமனுக்கு இவர் எந்த கவலையும் இல்லை. ஆனா அவர் இந்த மனுஷ அவதாரத்துல அவர் எப்படி பண்ணாரு அப்படின்னாங்க, என்னடா இது இப்படி ஜெயித்து கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னு கவலைப்பட்டார்.
பொழுது அங்கிருந்து ராவணனானவன் சண்டையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அப்படி விலகி போனான். அந்த அந்த சமயத்தை இவர் கேட்ச் பண்ணார். ஆஹா, இப்போ ராமன் கவலையில இருக்கிறான். அந்த கவலையில இருக்கும் பொழுது இல்லையா, அவனுக்கு இதை உபாசிப்பதற்கு இதுவே சரியான தருணம் அப்படின்னு சொல்லி அந்த யுத்த பூமிக்கே அந்த அகஸ்திய மகரிஷி தேவதைகளுடன் சென்றார் அப்படின்னு தெரியுது. தேவதைகளுடன் ராமர் யுத்த காலத்துல இருக்கும் பொழுது, ராவணன் கொஞ்சம் ஒதுங்கி இருந்த பொழுது இவர் தேவதைகளுடன் கூடி அந்த இடத்துக்கு சென்றார். ராவண யுத்தத்தை பார்ப்பதற்காக வந்த அகஸ்திய மகரிஷி இல்லையா, மனுஷனாகவே தன்னை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய ராமபிரானுக்கு இந்த மந்திரத்தை உபதேசித்தார் அப்படின்னு தெரியுது. இதனால் நமக்கு கிடைத்த ஆபத்காலங்கள்லயோ கஷ்டங்கள்லயோ பயம் ஏற்பட்ட சமயங்களோ பக்தியோட இதை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னு தெரியுது. இப்படியாக சந்தர்ப்பத்துல இந்த ஆதித்ய ஹிருதயமானது ஆரம்பிக்கப்படுகிறது. இது ராமாயணத்துல சப்த உத்தர சததம சர்கா அப்படின்னு இதை முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறார்கள் அப்படின்னா, இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவ்யே யுத்த காண்டே ஆதித்ய ஹிருதயம் நாம சப்தோத்தர சததம சர்கா அப்படின்னு சொல்றது. இப்படி ஆர்ஷமாக இப்போ ரிஷி துல்லியம் ரிஷிகளால் கொடுக்கப்பட்டதான நாரத மகரிஷியினால் தூண்டப்பட்டு வால்மீகியால் அருளப்பட்டதான இந்த ராமாயணம் எனக்கூடிய ஆதி காவியம். வால்மீகியே ஆதி காவியம், இதுதான் ஆதி காவியம். ராமாயணம் தான் முதல்ல வந்த காவியம். அதுக்கு இணையான காவியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆதி காவியமாக இருக்கக்கூடிய அதில் யுத்த காண்டத்தில் ஆதித்ய ஹிருதயம் என்ற பெயரோட சப்த உத்தர சததம சர்கா அப்படின்னு 107வது சர்க்கமாக இது படிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பலஸ்ருதியும் இந்த ஸ்லோகத்திலேயே வருகிறது. இப்போ அந்த ஸ்லோகத்துக்குள்ள செல்வோம். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தயா ஸ்திதம் ராவணம் ஜாக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம். இப்படி தேவர்களோட கூடி போரை பார்க்கறதுக்காக வந்த அந்த ரிஷியான அந்த அகஸ்திய முனிவர் ததஹா அந்த சமயத்துல இல்லையா, யுத்த பரிஷ்ராந்தம் இந்த போரில் களைத்து கவலையோட சிந்தையா ஸ்திதம் சமரே கவலையோடு நின்று கொண்டிருந்த இல்லையா, கவலையோடு நின்று கொண்டிருந்த அந்த ராமரை இல்லையா, ராவணம் ச அக்ரதோ திருஷ்டுவா அப்படின்னாரு. ராவணனை முன்னே கண்டு இல்லையா, யுத்தாய சமுபஸ்திதம் போர் புரிவதற்கு ஆயத்தமாக ஸ்ரீராமர் நின்று கொண்டிருக்கிறார் இல்லையா. அந்த சமயத்துல தெய்வதைஷ்ட சமாகம்ய திரஷ்டுமப்யாகதோரணம் இப்படி தேவர்களோட கூடி இந்த போரை திரஷ்டும் பார்ப்பதற்காக அபியாகதா அந்த இடத்தில் திடீரென்று அகஸ்தியர் தன்னுடைய தேவதைகளுடன் கூடி அந்த ரணம் அப்படின்னா அந்த யுத்த பூமிக்கு வந்தார். உபாகம்யா அப்ரவீத் ராமம் இப்படி அங்கே வந்து அந்த ராமரை உப ஆகம்ய அவர்களை அணுகினார். உபாகம்ய அப்ரவி அவருக்கு சொன்னார். ராமருக்கு இதை அணுகி பின்வருமாறு கூறினார். யாரு? அகஸ்தியா பகவான் ரிஷிகி தெய்வதைஷ்ட சமாகம்ய திரஷ்டுமப்யாகதோரணம் உபாகம்ய அப்ரவீத் ராமம். ராமனுக்கு சொன்னார். என்ன? அகஸ்தியோ பகவான் ரிஷிகி அகஸ்தியர் என கூறிய ரிஷின்னு சொன்னா போதோ, பகவான் ரிஷிகி அப்படின்னு. பகவான் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? பக அப்படின்னாக்க இந்த ரிஷீஸ்வரர்கள்லாம் ஈஸ்வர துல்லியமாக இருக்கக்கூடிய ஞானிகள். பகவானுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கோ அதெல்லாம் இவருக்கும் இருக்கிறது அப்படின்றதுக்காக இவரை பகவான் ரிஷிகை சொல்றார். பகவான் அப்படின்னா என்ன? பகம் என்றால் 6 அப்படின்றது. பகவான் அப்படின்னு சொன்னா ஒரு 6 குணங்களை உடையவர் அப்படின்னார். அது என்ன 6 குணங்கள் அப்படின்னா,
ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸஹ ஸ்ரீயஹ ஞான விஞ்ஞானயோஸ்தைவ ஷண்ணாம் வகைதீரினஹ. எப்பொழுதும் ஐஸ்வர்யம், சமக்கிர ஐஸ்வர்யம் இல்லையா? எப்பொழுதும் தர்மத்தையே கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர், எல்லாருக்கும் யசஸை கொடுக்கக்கூடிய, செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், ஸ்ரீயஹா செல்வத்தை கொடுக்கக்கூடிய, யசஸ் புகழை கொடுக்கக்கூடியவர், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், விஞ்ஞானத்தை அதை அனுபவிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், 6 குணங்களை உடையவர். அதுக்கு சௌபாகியம் பகஹா, அந்த 6 சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய குணங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறவர் யாரோ பகவான். இந்த பகத்தை வைத்துக் கொண்டிருப்பவர் பகவான், தனத்தை வைத்துக் கொண்டிருப்பவர் தனவான் இல்லையா? சொல்றோம் இல்லையா? அத மாதிரி பலத்தை வைத்துக் கொண்டிருப்பவன் பலவான் அப்படின்னு பகவான். அப்படி பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஞானம் ஐஸ்வர்யம் சக்தி பலம் வீரியம் தேஜோபி சதா சம்பன்னஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஞானம் இல்லையா? ஐஸ்வர்யம், சக்தி, சுவாதந்திரியம் இருக்கு, சக்தி இருக்கு, பலம் இருக்கு, பராக்கிரமம் இருக்கு, பிராகல்பியம், எதையும் முன்னிட்டு செய்யக்கூடியதான சக்தி, இதெல்லாம் கூடியவர் யாரோ அவர்தான் பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, ரிஷிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிஷி ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரிஷி. சாஸ்திர பிரணேத்ரு ரிஷிஹி, சாஸ்திரத்தை எடுத்துரைக்கிறவர் யாரோ அவருக்கு பேர் தான் ரிஷி அப்படின்னு பேரு. அவர்கள் எல்லாம் யாரு? அதீந்திரியார்த்த திருஷ்டி, அவர்களுக்கு நம்மளுடைய இந்திரியங்களை தாண்டியதாக இருக்கக்கூடிய வேதத்தை, காட்டில் இருக்கக்கூடிய வேதத்தை பார்க்கக்கூடிய சக்தி. அதனால அவர்களுக்கு மந்திர திருஷ்டு, மந்திர சக்தி, மந்திர திருஷ்டாக்கள் அப்படின்னு பேரு. இப்படி இருக்கக்கூடிய அகஸ்திய முனி, இந்த அகஸ்திய முனி யானவர் விஸ்வாமித்திரருக்கும் ஊர்வசிக்கும் பிறந்தவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு மைத்ராவர்தர் அப்படின்னு சொல்றது. அயகிரீவர், வசிஷ்டர், அகஸ்தியர் எல்லாம் இப்படிதான் பிறந்தார். இந்த அகஸ்தியரானவர் கும்பத்துல பிறந்ததுனால இவருக்கு கும்பமுனி அப்படின்னு பேர் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய அகஸ்தியோ பகவான் ரிஷிஹி, இப்படி இருக்கக்கூடிய அகஸ்தியர் எனக்கூடிய பகவானான ரிஷியானவர் ராமரை அணுகி மேற்கூறிய அணுகி கூறினார். என்ன கூறினார் அப்படின்னா, அழகா ராமர் அட்ரஸ் பண்றார். ராம ராம மகாபாகோ த்ருணு குஹ்யம் சனாதனம் ஏன சர்வான் அரீன் வத்ஸ சமரே விஜயிஷ்யசி. ஏ ராமா, ஏ ராமா, ராம ராமா, மகாபாகோ, பாகு அப்படின்னா தோல், அவர் பெருந்தோள் உடையவன். நாம லோகத்துல ஆஜானு பாகுவா இருந்தார் ராமர்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அப்படின்னா இன்க்ளூசிவ் அர்த்தம். ஜானுகு, அவர் கையை தொங்க விட்டார்னா நம்ம காலில் இருக்கக்கூடிய முட்டி விடுற அளவுக்கு அவருடைய கை பெருசாக இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு சுரூபத்தை இருக்கக்கூடிய ஒரு அழகான உருவத்தை உடையவர் தான் ராமர். ராமரையினுடைய அழகை ரசிக்காதவர்களே கிடையாது இல்லையா? இப்படி அவ்வளவு பெரிய பெருந்தோளை உடையவராக இருக்கிறதுனால ஏ ராமா, ஏ மகாபாகோ அப்படின்னு அட்ரஸ் பண்ணார். பார்ப்பா, யுத்தத்துல நீ ஜெயிக்கிறதுக்கான விஷயம் ரொம்ப ரகசியம். ஸ்ருணு குஹ்யம் சனாதனம், புராதனமான ஒரு ரகசியத்தை நான் உனக்கு கூறப் போகிறேன், கேள் அப்படின்னு சொன்னார். ஏன இதை அறிவதன் மூலமாக சர்வான் அரீன், உன்னுடைய போரில் இருக்கக்கூடிய எதிரிகள் அனைவரையும், சர்வான் எல்லாரையும், ஏ வத்ச, ஏ வாத்சல்யத்தோட ஏ குழந்தையே, ராமரை அகஸ்தியர் எப்படி பாக்குறாருன்னா ஏ குழந்தாய் அப்படின்னு கூறாரு. ஏ குழந்தாய் ராமா, மகாபாகோ சுணு குஹ்யம் சனாதனம், நான் சொல்லக்கூடிய சனாதனமான இந்த ரகசியத்தை சொல்லுகிறேன் கேளு. இதை அறிந்தால் சர்வான் அரீன் சமரே விஜயிஷ்யசி, எல்லா எதிரிகளையும் நீ இந்த போரில் விஜயிஷ்யசி, நீ நிச்சயமாக வெல்லுவாய். இதை கேட்டால் நீ எல்லா சத்துருக்களையும் வெல்லக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு
இந்த ரகசியமான ஸ்தோத்திரத்தை, சனாதனமான இந்த ஸ்தோத்திரத்தை அறிந்தால் நடக்கும். இதற்கு பெயர் என்ன என்பதை, பீஜம் எங்க இருக்கு இந்த ஸ்லோகத்துல? ஸ்லோகத்திலேயே இருக்கு. ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேத் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம். ஆதித்ய ஹிருதயம் எனப்படக்கூடிய ஸ்லோகம் உபதேசம் பண்ணிட்டோம். இது புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதுப்பா. பிரவிதமான புண்ணியங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதுதான் உனக்கு நான் இது சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி அர்ஜுனனை நிமித்தமாக வைத்துக் கொண்டு பொதுமக்களுக்கு பகவத்கீதையானது அருளப்பட்டதோ திராபர யுகத்துல, அதே மாதிரி திரேதா யுகத்துல ராமரை வைத்துக் கொண்டு நம்மள மாதிரி ஜனங்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் எனக்கூடிய பெரிய மகா எண்ணத்துடன் இந்த ஆதித்ய ஹிருதயம் எனக்கூடிய ஸ்லோகமானது சொல்லப்பட்டது. அது மகா புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமில்ல, சர்வசத்ரு விநாசனம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சத்ருக்கள் இல்லையா, வெளியிலையும் இருக்கிறார்கள், உள்ளேயும் இருக்கிறார்கள். உள்ள இருக்கக்கூடிய சத்ருக்கள் காமம், ஆசை, குரோதம், கோபம், காம குரோத லோப பேராசை, மோகம், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம டெல்யூஷன், மோகம், மதம் இல்லையா, நான் எனக்கூடிய திமிரு, ஈகோ, மாத்சரியம், பொறாமை. ஒருத்தர் முன்னுக்கு வந்தா இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லையா, இப்படிப்பட்ட எதிரிகள்லாம் நமக்குள்ளேயே இருக்கிறார்கள் இல்லையா. இது 6 எதிரிகள், காம குரோத லோப மோக மத மாத்சரியம் என்று சொல்லக்கூடிய 7 எதிரிகளையும் இல்லையா கொல்ல. சர்வசத்ரு விநாசனம், நாசனம் இல்ல விநாசனம், குண்டோடு நாசம் பண்ணக்கூடியதான ஒரு சக்தி இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, எந்த காரியத்தையும் நீங்கள் எடுப்பதற்கு முன் இந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரத்தை படித்து விட்டு சென்றீர்களேயானால் இது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக வாய்ப்பு. தயாவகம், வெற்றியை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்தை ஜபே நித்யம், நித்யம் ஜபே, இருந்தோறும் எப்பொழுதும் இதை ஜபித்துக் கொண்டே இருந்தனால் அது என்னத்தை தெரியுமா பண்ணுவது? அக்ஷயம் பரமம் ஷயமம். எப்பொழுதும் அது அழிவற்றதான மங்களத்தையே உங்களுக்கு அக்ஷயமாக இருக்கக்கூடியதான சிவம் அப்படின்னு மங்களம். பரமம் சிவம், மிகப்பெரியதான மங்களம் இல்லையா. பரமசிவன் அப்படின்னு சொல்றோம். மங்களம்னா சிவம்னு அர்த்தம், பரமம்னா மேலானன்னு அர்த்தம். மேலானன்னு என்ன அர்த்தம் அப்படின்னுங்க, காலத்தினாலேயும் வஸ்துனாலேயும் தேசத்தினாலேயும் கட்டுப்படாத ஒரு பெருசு. இப்படி ஒரு பெருசை நம்மளால யோசிக்கவே முடியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருசுதான் என்ன, பெரிய வீடு வாங்கியிருக்கேன்னா அந்த வீடை வச்சு நீங்க புரிஞ்சுப்பீங்க. பெரிய நிலம் வாங்கியிருக்கேன்னா அதை வச்சு புரிஞ்சுப்பேன். இந்த இடத்துல ஒரு பெரிய பெருச்சாளி வந்ததுன்னு சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த பெருசுன்றது ரொம்ப ரிலேட்டிவ் டைம். அப்சல்யூட் பெருசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என் பரமசிவன் தான் அது, இறைவன் தான் அது. கேட்ட பரமம் மங்களமாக கொடுக்க, பரமம் மங்களத்தை கொடுக்க போயிட்டார். உங்களால எதிர்பார்க்கவே முடியாது, மனசுக்கே எட்டாததான ஒரு பெரிய மங்களத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம் இந்த ஆதித்ய ஹிருதயம் எனக்கூடிய ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரமானது சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம். சர்வமங்கல மாங்கல்யம், மங்களகனா மங்களமாக இருக்கக்கூடியது இல்லையா. மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்னு விஸ்வசேஷநாமத்தில் நம்ம பார்த்தோம். சர்வமங்கல மாங்கல்யம், மங்களத்துக்கெல்லாம் மங்களமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்தோத்திரம் பா. அது மட்டும் இல்ல, சர்வ பாப பிரணாசனம், எல்லா பாபங்களும் எல்லா விதமான பாபங்களையும் நாசனம் செய்யக்கூடிய, பிரகர்ஷன நன்றாக நாசனம், பராசனம் நன்றாக நீக்கக்கூடியதான ஒரு பாவங்களை எல்லாம் நன்கு போக்க வல்லதாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரமாக இது இருக்கிறது. அது மட்டுமில்ல, சிந்தா சோக பிரசமனம், கவலை துன்பம் மனுஷனுக்கு இல்லையா, சோகம் சிந்தா கவலை, இந்த கவலை துன்பம் இதனாலதான் மனுஷன் போறான்,
கையில தான் மருந்து இருக்க ஆதித்ய ஹிருதயத்தை படிச்சா அது அப்படியே சமணம் ஆயிடும். எப்படி பிரசமனம் திரும்பியும் வராத அளவுக்கு அது போக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது. அது மட்டும் இல்ல, ஆயுர்வர்தனம் உத்தமம், ரொம்ப உத்தமமான சிறப்பு மிக்கதான இந்த ஆதித்ய ஹிருதயத்தை இல்லையா, ஆயுர்வர்தனம் உங்களுடைய ஆயுளை வளர்க்கக்கூடிய சாமர்த்தியமும் உள்ளதான உத்தமமான ஒரு அப்படின்னு சொல்லி இதை உனக்கு இப்பொழுது சொல்லுகிறேன் அப்படின்னு. அது என்ன ஆதித்ய ஹிருதயம்? இவ்வளவு வசதியாக நீங்க சொல்றீங்களே இல்லையா, புண்ணியம் வாய்ந்தது, பகைவர்களை அழிப்பது இல்லையா, ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம், சர்வசத்ரு விநாசனம், எல்லா பகைவர்களையும் அழிப்பது, ஜயாவகம் வெற்றியை கொடுப்பது, அது மாத்திரம் இல்ல, அக்ஷயம் பரமம், உங்களுக்கு எப்பொழுதும் க்ஷயமாகாத ஒரு மங்களத்தை, அழிவற்றதான மங்களத்தை கொடுக்கக்கூடியது, சர்வமங்கல மாங்கல்யம், மங்களத்துக்கெல்லாம் மங்களமா இருக்கு, சர்வ பாப பிரணாசனம், எல்லா பாபங்களையும் நீக்குகிறது, சிந்தா சோக பிரஜமனம், கவலை துன்பம் எல்லாவற்றையும் போக்கிறது, அது மட்டும் இல்ல உங்கள் ஆயுஷையும் வளர்க்கிறது. இப்படிப்பட்ட இதை ஜபே நித்தியம், எப்பொழுதும் நீங்கள் இதை ஜபித்துக் கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் ஜபம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதனுடைய பலனை முதல்ல சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறமாக தான் ரஷ்மிவந்தம் சமுத்தியந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் அப்படின்னு தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்க பெறக்கூடிய ரஷ்மியை உடைய அந்த ஒளியை தரக்கூடிய உலகநாதராக இருக்கக்கூடிய அந்த பாஸ்கரன் சூரிய பகவானை நீ வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஆதித்ய ஹிருதயம் சூரிய வழிபாடு, பாஸ்கர வழிபாடு, சித்திர வழிபாடு, இதெல்லாம் சொல்லி கொண்டே போகலாம். அவருக்கு அநேகமான பெயர்கள்லாம் இருக்கு. இப்படி பிரம்ம பிரஷ்னத்துல சூரிய நமஸ்காரத்துக்கு என்னென்ன பலன்கள்லாம் சொல்லியிருக்கோ அந்த பலன்லாம் இங்க ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரத்துக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்தோத்திரமானது ராமாயணத்துல வரக்கூடியதுனால ரொம்ப வசதியாக கருதப்படுகிறது. சாட்சாத் அகஸ்திய ரிஷியினால் அருளப்பட்டது, தேவர்களுடைய முன்னிலையில் அருளப்பட்டது. யாருக்கு அருளப்பட்டது? பாமர். வஸ்து கௌரவம் வேற, இவ்வளோ பெரிய விஷயம் இது. ஸ்ரோத்ரு கௌரவம், இத கேட்கிறவர் யாரு? ராமர். பக்திரு கௌரவம் சொல்லக்கூடியவர் யாரு? அகஸ்தியர். அப்படி பக்திரு கௌரவம், ஸ்ரோத்ரு கௌரவம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை அனைவரும் படித்து அந்த ஸ்தோத்திரத்துல சொன்ன மாதிரியான உலகத்துல நமக்கு வேண்டியதான பொருள்களை எல்லாம் அம்பாளுடைய அருளையும் சூரிய பகவானுடைய பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அருளையும் பெறலாம்னு சொல்லி இதனுடைய அடுத்த கிளாஸ் அடுத்த தடவை பார்க்கிறோம். இப்ப 5 ஸ்லோகங்கள் பார்த்துக்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி